நம்ம ஓனது வந்து தண்ணி உழவு வீடியோ எடுக்க சொன்னீங்க. அதான் உழவு இப்ப வீடியோ எடுக்கிறதுங்க. குடம் தண்ணி வந்து ஊத்திட்டா என்னத்துக்கு ஒரு குடம் தண்ணி உழவு எடுக்கலாம். ஆணி நிக்கதா பாது புதுசா வந்து வேலைக்கு சொன்றையிலே செய்யணும் கரெக்டா. நல்லா பார்த்தும் போயிடலாம். நான் டயர்ல வச்சு நான் வேண்டி போயிடலாம். வெடியாதான் இதை இவன் ஓட்டை ஏரிக்கும் ஓட்டை போயிடும். ஒண்ணுமே தெரியறதுல ஒண்ணுமே தெரியல. எந்த கோச்சிங் என்ன கொடுத்தீங்கன்னா வா 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 சொல்லி கொடுத்தாங்க. நேத்து இருந்து ஒரு கிளாஸ் டெய்லியும் ஒவ்வொன்று. நேத்து ஹேண்ட் பிரேக் எப்படி போட சொல்லி ஹேண்ட் பிரேக் அந்த பஞ்சாயத்தே வேணாம். நான் சும்மா அது உங்க ஓனர் கிட்ட கேட்டா தான் கரெக்டா இருக்கும். வட்டி போறது பருக்கி லோடு 2 லோடு பாருங்க. தந்தை லோடு 2 2 லோட்ல ஒட்டிக்க போட்டா நல்லாகாது. வந்து பார்ட் 2 வந்தாட்டு பாரு. வரலாம் வேலைக்கு வந்து என்ன செஞ்சவன் அதான் பிஜிஎம் வாய்த்து கத்துச்சுன்னு தாங்க முடியல. ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி விளாக். நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக லோகோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஹேண்ட் சிம்பிள். அது வந்து டியூட் போட்ட சிம்பிள் தான் பாருங்க. இப்படி அது என்ன மீனிங் எங்களுக்கே தெரியல. அது ஏதோ வைக்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதுதான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சுட்டுங்க. அது என்ன சிம்பிள்னு தெரியல. நம்ம யூடியூப் சேனலுக்கு கரெக்டாக கேதுன்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளை செலெக்ஷன் பண்ணிட்டேங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அது லோகோ வந்து அதுக்கப்புறம் தான் இன்னொன்று வந்து என்னன்னா அயன்சைனா ஏதோ ஒன்று. அது இப்போ வந்து பீசண்டுக்கு நம்ம லோடு போதுங்க. அது என்ன ஊருன்னா பெரியாம்பட்டிக்கு போதுங்க. பெரியாம்பட்டியில அது ஏன்னா தேவையில்லாத போகுது. ப்ரமோஷன் அவங்களே கூப்பிடும்போது ப்ரமோஷன் போது தேவையில்ல. பில்லு தாங்க வண்டியில நிறைய போகுது பாரு. ஹைவேல வண்டி நிறைய போவாங்க. எங்க இது போடுறாங்க பிஏபிஎல் காலேஜ் இல்ல. பிஏபிஎல் காலேஜா? லா காலேஜா? பிஏபிஎல் அதான் லா காலேஜ். பிஏபிஎல் கூட தெரியாது. நில இன்ஜினியரிங் பத்தி இல்ல அது எங்க இருக்குது? போதல் இல்லையா? போதல் இல்லையா? அதை தாண்டி தான் கேசதுக்கே போனோம். இப்ப நீ ஏன் கேத பிரிட்ஜ் போடுறாங்க. ஆமா, நடந்து போறதுக்கு பாலம் கிராஸ் பண்ணி போறது. அவங்க காலேஜ் உமன்ஸ் காலேஜ் போட்டுருக்காங்கல்ல, அதே மாதிரி காலேஜ் ஆக்சிடேஷமா? அது கவர்மெண்ட் காலேஜ். பவர் யூஸ் பண்ணுவோம். பின்ன ஆமா, அங்க வந்து நம்பாலும் கூட இருக்க மாட்டாங்க அதிகமா. அது ஃபுல்லு ஸ்காலர்ஷிப்ல வந்தவங்க மட்டும் தான் இருக்குவாங்க அதிகமா. ஸ்காலர்ஷிப்ல வந்தவங்க தான் இருக்குவாங்களே. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் இல்லையா அது, லா காலேஜ். அதுவும் ஆக்டிங்கா அது உங்க மாமனா லைட்டா பண்ணி. ஓ மாமா பாக்கல பாரகேஸ்வரோட ஓனர் காலேஜ் தான் பச்சைமுத்து காலேஜ். இவங்க நிறைய வச்சிருக்காங்க. ரைஸ் நிறைய வச்சுக்கிறாங்க. பச்சைமுத்து காலேஜ் கிரஷரு, ரைஸ் மில்லு வச்சுனால அதுதான் இப்ப போறது அவங்களுக்கு. காலேஜ் பொண்ணு இல்ல, ஒரு வயசான பெரியவரா அவங்க வீட்டுல ஒரு அம்மா அடிச்சு கார்கார் வந்து விட்டு அடிச்சு. நீனே கரெக்டா சொன்ன. அப்படியே கரெக்டா பாயிண்டா சொன்ன. கார்கார் வந்து மொத்தமா காது அந்த பிரிட்ஜ் என்ன போட்டுருந்தாங்க அப்படின்னு
ஏப்பா அந்த பிரிட்ஜ் அதுக்கு நம்ம விபத்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு பசங்க எல்லாம் போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க. என்ன காலேஜ்? கம்ப்ளீட் ஆகல. லா காலேஜ். லா காலேஜா? காலேஜ் காட்டு. சட்டக்கல்லூரி. லா காலேஜ். தர்மபுரி சட்டக்கல்லூரி. இன்னும் பிக்ஸ் பண்ணலையா ஃபுல்லா? இது காலேஜா இல்ல? அது காலேஜே இல்ல அது. எப்பா உனக்கு ஏதோ நாலேஜ் எங்கேயோ நீ இங்க வந்து மாட்டினே இது ஆவடி பண்ற பிக்ஸ் பண்ணலையா? இல்ல வண்டி விட்டு இறங்க மாட்டேங்க. பதுக்கிட்டே போறதா இருந்தா எனக்கே தோணுது. உங்களா தானே தப்பு இல்ல தானே? ஓடுறியா வண்டி வந்து நம்ம புது டிரைவர் தான். புது டிரைவர்னா புது டிரைவர்ல எல்போர்டு தான் இவரு. வண்டி இங்க எடுத்து விடுறது பிளான்ட்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி விடுறான்னு பார்க்கலாம். வண்டி ரிவர்ஸ் வண்டி ரிவர்ஸ்ல போகுது. லாட்டு ஃபுல்லாகுது. கல்குவாரி தான். கால் எடுக்கிறேன் ஐயப்பா வண்டி எங்கன்னா இது பண்றதா இல்ல ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அங்க அதிகம் அதான் இதே கிடையாது. சிக்னலே கிடையாது. ஐயப்பா ஐயப்பா ஆயம்மா இதுதான் கல்சரு. ஃப்ரெண்ட்ஸ் இது பேரு கல்சரு. எங்க ஓனையில டேக் 2. இதுதான் கிரஷர். எங்க ஓனருக்கு ஒரே பிரஷர். ஷிஃப்டிங் பண்ணிட்டாங்க. பில்லு கொடுத்துருங்க. அவ்வளோ லோடு போடுறாங்க. ரீசெண்ட் தான். டன்னேஜ் தான். சைன் போர்டு விடுவாங்க. சைன் போர்டு கொடுத்த முன்னாடி தான் லோடே போடுவாங்க. அவங்களுக்கு அப்பதான் என்ன லோடு என்னன்னு தெரியும். ரோட்ல எத்தனை பயணிங்க அனுபவம் ஆமா சாமி. இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும் சாமி. என்ன நார்மல் பீப்புள் சாமி? நார்மலே. ஐயோ சாமி கொஞ்சம் செலிபிரிட்டி ஆயிட்டியா? செலிபிரிட்டி. இந்த ரோட்ல எத்தனை பயணிங்க? ரோட்ல கணக்கே இல்ல சாமி. இதெல்லாம் போலியானவ டெய்லியும் தண்ணி குடத்தை எடுத்து வச்சு அழிச்சு போயிட்டாங்க. தெரியலையா? இந்த வழியிலே வராதுன்னுவாங்க சாமி. கேளாம் சாமியவ போய் டெய்லியும் குடத்தை எடுத்து சைக்கிள் ஓதுகிறாள் தான் அந்த சாமி. அந்த சாமி இந்த வழியில வராதீங்க, அந்த வழியில போங்க. இல்ல இந்த வழியில தான் வருவங்க. வழி எனக்கு தெரியாது. அப்பயும் அந்த வழியில போனாலையும் அந்த வழியிலையும் ஒன்னும் வாவற ஒருக்கா பால் பிடிக்கிறாங்க. பால் பால் வண்டி கிளம்பிருச்சு. பால்லாம் அத்தியாவசிய பொருள். அதனால அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சிட்டியில இருக்கிறவங்கலாம் முக்கால்வாசி பேருக்கு பால் எங்க இருந்து வருது எதுல இருந்து வருதுன்னே தெரியாது. டேங்கர்ல தான் வருது. பாருங்க. காலமாட்டுல இருந்து வருதுன்னு. ஐயோ காலமாட்டுனா வேற மாடு. அது எப்பா அந்த வண்டியில் தான் போகுது. சென்னை தான் பால் ஏற்றிட்டாங்க. சென்னை தான் டேரக்டா. என்ன கம்பெனி? என்னது இறங்குறது? அந்த மாதிரி வண்டி ஓடுறதுதான் இது. அலுமோ
இல்ல அது மாதிரி செட் பண்ணி வாங்க. அது உள்ள 3 குறுக்கு தடுப்பு இருக்கும் சாமியா. இல்ல எனக்கு ஏற்கனவே தெரியும் அது குறுக்கு தடுப்பு. ஆமா டிராக்டர்லயே வச்சுக்கிறாங்க. ஒரே இதான் வச்சுக்க ஃபுல்லா வண்டி ஃபுல்லுமே அழுமா. அது டிரைவர் இது மாதிரி ஷிஃப்ட் கார் தான் வாங்கலான்றாரு. உங்களுக்கு அப்பதான் யூடியூப்ல இருந்து பணம் வருது, அதை எடுத்து வாங்கணும். பொலிரோ இப்போ பொலிரோ ஆயிடுச்சான். ஷிஃப்ட் வந்து இப்போ பர்மனண்ட் ஆகி டெலிவரி ஆகிடுது. அதிக பணம் வந்துருக்கு பொலிரோவா. பொலிரோ பவர் பிளஸ் மீட்டர்லாம் ஸ்மார்ட்டா இல்ல வண்டியில என்ன வருதோ அதுதான் ஸ்மார்ட்ல. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது. மாடிஃபிகேஷன் பண்ணலாமா என்னன்னு சொன்னீங்க. லாரியா பேஸ் பெயிண்டிங் அங்கதான் உள்ளாங்க. கார் எடுத்தாலே சோனி வைக்குவாங்க எங்க ஊர்ல. ஒரு கேமரா வாங்கணும், அதுக்கு வேற 2 கேமரா வைக்கணும். கார் ரெடி பண்ற இடத்துலயே போயிருவாங்க. எங்க ஆளுக்கு தெரியல கொஞ்சம். அங்க ஒரு 2-3 கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணணும் டெய்லியும். எங்க ஊரே கொஞ்சம் சரியில்லை. எங்க ஊரை பத்தி உங்களுக்கு அங்க பாரு தேங்காய் மரத்தை பாரு கண் கூட என்னத்துக்கு அது அப்படி இருக்கும். அங்க பாரு என்னத்துக்கு அது அப்படி இருக்கும். ஓட்டி வேற விண்ணுறாங்க சாமி. என்ன சாமி இறங்க சாமி வந்துங்க பாயிண்ட்டுங்க. இந்த வீடு தானா அன்லோடு எப்படி பண்றதுன்னு தெரியல. முடிக்கிறாங்க ஓட்டி வேற விட்டுக்கிறாங்க பாரு. அவங்க ஏர் வேற ஓட்டி பண்ணினே பண்ணிட்டுறாங்க. ஒன்றும் முடிக்கிறாங்க டிரைவர்ஸ். பாருங்க இந்த 2 பில்டிங்கு தான் கொட்டலான்னு வந்தேங்க. இங்க வந்து பார்த்தா பெரிய மணியா பொங்கையில ஒன்று உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு ஏனியில் ஃபிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறாங்க மேலே ஏறுறதுக்கு. வண்டி எங்கே நிற்கிது. ரிவர்ஸ் போகிறதா ஃப்ரண்டில் போகிறதான்னு தெரில டிரைவருக்கு. இப்போ பார்த்துட்டு வந்து போயின்னுறாரு. பார்த்துட்டு வந்து தான் கோட்டுறது. ரிவர்ஸில் போகுமா போவாதா தெரில. மழை வேறு பெஞ்சுது. ஏர் வேறு ஓட்டி விட்டுங்கிறாங்க. 2 வீடு ஒரே மாதிரி தான். ஏன் சாமி எதை பூஜை போடுற? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அங்கே பார்த்துக்காங்க. சிமெண்ட் முடியாதுன்னா நாங்கள் எப்சண்ட் இதுக்கும் ஓட்டணுமா. இனிமேலே கொஞ்சம் ஏத்துறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அது அங்குள்ள விட்றேன். எங்க ஓட்டணுமா? கொஞ்சம் அந்த கொஞ்சம் பாருங்க. தார் பையில எடுக்கணுமா? அப்படியே சுத்தி இதை சுத்தி நீ எடுத்து விட. என்னத்துக்கு கட்டிங்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் இருக்கு. அந்த சாமி அந்த தூங்கின இது மரத்துல வேற ஏற்றின்னு மயங்கையும் போடுறது இல்லை. அங்கே அந்த ஏரியா சொல்லுங்க. சாமி இப்போ வண்டி சேத்துல எப்படி உட்கார வைக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு ட்ரைனிங் கொடுக்குற டிரைவர் பாருங்க. அவ்வளோதான் சாமி. அன்லோடு பண்ணிட்டுங்க வீட்டுக்கு தான். லோடு இல்லை. யாத்திரை சபரிமலை யாத்திரை போய் வந்தா சாமி. சரிப்பா அவ்வளோதான். ஒரு வாரம் வீடியோ வராது. வீடியோலாம் வரும் எமர்ஜென்சி சாமியா. எமர்ஜென்சி வந்து வீடியோ பிடிங்க. இன்னொரு சாமி கொண்டு வந்து வீடியோ பிடி. உடனே நீ வீடியோ பிடிக்கிறது அந்த சாமி விட்டுற போற டைவர்ஸ். மூவியெல்லாம் அதிகமா சாமி